இளம் போட்டியாளர்கள் அசத்தும் அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையிலான செஸ் தொடர் சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து போட்டி நடைபெறும் இடத்திலிருந்து நமது செய்தியாளர் குத்புதீன் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். குத்புதீன், சொல்லுங்க, இந்த போட்டி எந்த அடிப்படையில் நடத்தப்படுகிறது? இதில் எத்தனை பேர் மொத்தம் கலந்து கொண்டுள்ளனர்? ஐஸ்வர்யா, நீங்க ஓடி விளையாட்டினுடைய அறிமுக பகுதிகளை குறிப்பிட்ட மாதிரி பள்ளிகள் எல்லாம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய அளவிலான செஸ் போட்டி கடந்த 3 நாட்களாக சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்றது. தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 15 மாநிலங்களைச் சேர்ந்த 571 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்றுள்ளனர். ஒவ்வொரு நாளும் 3 சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது. இன்று 9வது சுற்றுகளின் முடிவில் தற்பொழுது பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவிலும் பரிசு பெற்றுள்ள விவரத்தை சொல்கிறேன். 5 வயதுக்குட்பட்ட பிரிவில் கேரள வீராங்கனை பரிசை தட்டி சென்றார். 7 வயதில் தமிழ்நாடு வீரரும், 9 வயதுக்குட்பட்ட பிரிவில் ஆந்திர வீரரும், 11, 13, 15, 17 வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் தமிழக வீரர்களே முதல் பரிசை தங்கத்தை தட்டிச் சென்றனர். சிறுமிகளில் 5 வயதுக்குட்பட்ட பிரிவில் மகாராஷ்டிரா வீராங்கனையும், 7 வயதுக்குட்பட்ட பிரிவில் கர்நாடக வீராங்கனையும், 9 வயதில் பீகாரும், 11 வயதில் தமிழ்நாடும், 13 வயதில் கேரள வீராங்கனையும், 15 வயதில் தமிழ்நாடு வீராங்கனையும் வெற்றி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான சிறுமிகளுக்கான விளையாட்டு இன்னும் ஒரே ஒரு போட்டி, இருவர் மட்டும் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். ஐஸ்வர்யா, குத்புதீன், இப்போ இந்த போட்டியின் மூலம் இளம் போட்டியாளர்களுக்கு எத்தகைய பலன்லாம் கிடைக்கும்? ஐஸ்வர்யா, அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையிலான போட்டியை சர்வதேச செஸ் கூட்டமைப்பு கடந்த ஆண்டு தொடங்கியது. இதில் இந்திய செஸ் சம்மேளனம் முதல் போட்டியை தலைநகர் டெல்லியில் கடந்த ஆண்டு நடத்தியது. 2வது போட்டியை நடத்துவதற்கு தமிழகத்திற்கு வாய்ப்பு கொடுத்தது. தமிழகம் சிறந்த அளவில் இந்த போட்டியை நடத்தி முடித்துள்ளது. இதுல பாத்தீங்கன்னா, இந்த அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையிலான செஸ் போட்டியில சர்வதேச கூட்டமைப்பினுடைய தரப்புள்ளிகள் எதுவும் இதுக்கு தரப்படுவது கிடையாது. ஃபிடேரேட்டர் சொல்லக்கூடிய தரப்புள்ளிகள் எதுவும் கொடுக்கப்படுவது கிடையாது. ஆனால் இளம் வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில நீங்க பாத்தீங்கன்னா 5 வயசு கூட நிரம்பாத இளம் சிறார்கள் அவங்களுக்கு செஸ் விளையாடுறத பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தொழில்முறை ரீதியாக செஸ் போட்டி விளையாடும் பொழுது இருவருமே எந்த காயை நகர்த்துகின்றோமோ அதற்கான காய் நகர்த்தலை பேப்பர்ல குறிக்கணும். அது கூட அந்த ஏபிசிடி கூட எழுத தெரியாத இளம் சிறார்கள் இந்த போட்டியில் உற்சாகமாக கலந்துகிட்டாங்க. அதை ரொம்ப ஆர்வமாக பார்க்க முடிஞ்சு. அதாவது குறிப்பா தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். அதிகபட்சமாக 350க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இதில் கலந்து கொண்டனர். இதனால அவங்க போட்டியில், அதாவது ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துக்கிற பயம் இல்லாம அவங்க இனிமே தங்களுடைய விளையாட்டு திறனை அதிக அளவில் மேம்படுத்திக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த போட்டி அமைந்திருக்குன்னு சொல்லலாம். ஐஸ்வர்யா, குத்புதீன், இப்போ இதில் தமிழகத்தில் சேர்ந்த போட்டியாளர்களின் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? குறிப்பா 13 வயது, அதாவது 13 வயதிலிருந்து 17 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். அதுல எல்லாமே தமிழக வீரர் வீராங்கனைகள் தான் முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறாங்க. 17 வயது போட்டியினுடைய அறிவிப்பு மட்டும் இன்னும் வரவில்லை. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா இளம் வீரர் வீராங்கனைகள் உருவாவதற்கான ஒரு களமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்த போட்டியின் மூலமாக 7 பிரிவுகள்ல ஆடவர், மகளிர் ஒட்டுமொத்தமாக 14 சாம்பியன்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடத்தை தங்கப்பதக்கம் வெல்லக்கூடிய வீரர் வீராங்கனைகள் வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி இலங்கையில் நடைபெறக்கூடிய ஆசிய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான போட்டியில கலந்து கொள்ள முடியும், பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய அளவில் நடக்கக்கூடிய போட்டி என்பது ஃபிடேரேட்டட் போட்டி. அந்த போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது, ஃபிடேரேட்டிங் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அந்த வகையில தமிழ்நாட்டில் நடந்த இந்த போட்டியில அதிக அளவில் தமிழக வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஐஸ்வர்யா, குத்புதீன், இப்போ இந்த இளம் போட்டியாளர்களின் திறமையை மேம்படுத்தும் விஷயத்துல அவங்களோட பெற்றோர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்திக்கிறாங்க? ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். உங்களுடைய கேள்வி மூலமா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னன்னா, 3 நாட்களாக ஒவ்வொரு நாளும் 3 ரவுண்டு போட்டி நடந்திருக்குது. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஏறக்குறைய 6:30-7 மணி வரைக்கும் போட்டி நடக்குது. இடைவிடாமல் போட்டி நடக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஒரு நாளைக்கு 3 ரவுண்ட் நடக்குது. இந்த 3 ரவுண்டுக்கும் பெற்றோர்கள் காத்திருந்து அவங்களுக்கு உணவு வழங்கி கூடவே அவங்களுடைய வளர்ச்சியில அவங்க விளையாடுறது மட்டும் இல்ல, பெற்றோர்கள் களத்தில் விளையாடலையே தவிர அவங்களுடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருக்குது. இளம் வீரர் வீராங்கனைகள் வளர்றதற்கு பெற்றோர்கள் தான் முக்கியமாக ஊக்கமளித்து வருகின்றனர். இந்த போட்டியில் இதை நாம கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஐஸ்வர்யா.